ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து குக்கரில் வந்து பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸு வந்து கடல் பாசி போட்டிருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டா கொஞ்சம் ஆனியன் சீக்கிரம் குக் ஆகும். ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா. ஏன்னா இதுக்கு காரமே பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவுமே ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கட்டும். இது நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ வந்து ரா ஸ்மெல் போயிடுச்சு. இதுக்கு வந்து பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதும் நான் இதுக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். நான் குக்கர் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். ரொம்ப ஊறிடுத்துன்னா அது ரைஸு நல்லா இருக்காது. 10 to 15 மினிட்ஸ் போதும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட அரோமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. புதினா வந்து பிளட் பியூரிஃபையரு, அதே மாதிரி இஞ்சி டைஜஷன், பூண்டு வந்து கேன்சர், கொலஸ்ட்ராலுக்கு நல்லது. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன்றுத்துலேயும் ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே பிரியாணி இதெல்லாம் வந்து வெஜ்ஜஸில் சாப்பிட்றச்சே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அது இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, ரைஸு நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுறேன். ரொம்பலாம் கலக்க வேண்டாம். ஜஸ்ட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, 1.5 கப்பு விட்டாச்சு. இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் உண்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டாச்சு. ஜஸ்ட் 2 விசில்ஸ் வந்தால் போதும். பார்க்கலாம். இன்னும் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா செட் ஆகிறதுக்கு. அப்புறமா பார்க்கலாம். குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம்.
மிக்சட் வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டி. அது ஜீரக சம்பா ரைஸ்னால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது ரைஸு கரெக்டாக உதிராக நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரியா விலாக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.